இப்போ காட்டுப்பன்றி பிரச்சனை வந்து பல வருஷமாச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாலே காட்டுப்பன்றி வந்துருச்சு. அது ஒரு 5 கிலோமீட்டர் வரும்போதே அந்த பிரச்சனையை அரசாங்கம் தடுத்திருந்தால் இன்றைக்கி இந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்காது. இன்றைக்கி 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தாண்டி 50 பூரா தமிழ்நாடு பூரா எல்லா மாவட்டத்துலேயும் காட்டுப்பன்றி பிரச்சனை. அது காட்டுப்பன்றி பிரச்சனை விவசாயத்துக்கு மட்டும் இல்லை, இப்போ பொதுமக்களையெல்லாம் தாக்கி கொல்லப்படுது, காயமடைகிறாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல் லட்சக்கணக்கான செலவு பண்ணி கூட உயிரை காப்பாற்ற முடியாமல் கூட போகுது. அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. யானைகள் பிரச்சனையை விட காட்டுப்பன்றி பிரச்சனை பெரிய பூதாகரமாக பெருகிடுச்சு. அப்படி இருந்து கூட இன்னும் இது வரைக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கல. இப்போ பல வருஷமாக போராடின பின்னாலே இப்போ தான் அரசாங்கம் வாய் திறந்துருக்குது. அது என்ன சொல்கிறாங்கன்னு, இத்தனை 3 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்க மாட்டோம், அதுக்கு மேலே தான் நாங்கள் கொல்லுவோம், அதுவும் வந்து ஒரு 2 பேருக்கு பயிற்சி கொடுத்து சுடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏற்கனவே இந்த வனத்துறை வந்து யானையை நிறுத்த முடியல, பெரிய உருவத்துக்கு யானையை போய் தடுத்து காப்பாற்ற முடியல. அதுக்கு ஆள் பற்றாக்குறை, அந்த காரணம் இந்த காரணம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களையே மீண்டும் வந்து காட்டுப்பன்றி சுட சொன்னால் எப்படி இவங்க பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ யாரும் சொல்லுவாங்கல்ல, கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்ட போக போகிறேன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து யானையவே தடுக்க முடியாதுங்க. எப்படி போய் காட்டுப்பன்னியை நைட்டில் போய் அது வரக்கூடிய வழியில் நின்று குறிபார்த்து சுட்டு பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது வனத்துறையினாலும் முடியாது, விவசாயினாலும் முடியாது. இப்போ ஏற்கனவே வேட்டையாடிட்டு இருந்தவங்க தான் அது பண்ண முடியும். இப்போ வேண்டாம், உள்ளே போய் வேட்டையாட வேண்டாம், காட்டுக்குள்ளே போய் வேட்டையாட வேண்டாம் தடுத்துட்டு வெளியே வேட்டையாட அனுமதி கொடுத்துருந்தா இது பிரச்சனை தீர்ந்துருக்கு. இனி வந்து அதுதான் தீர்வு. என்ன தான் நீங்கள் செஞ்சாலும் அது முழு தீர்வு கிடைக்க போகிறதில்ல. அரைகுறை தீர்வு பேருக்கு வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். முழுமையான தீர்வு, நிரந்தர தீர்வு விவசாயிகளுக்கு வேணுமுன்னா இதை வந்து வேட்டையாடும் தொழிலை அவங்க குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த அபரிமிதமான எண்ணிக்கையை கட்டுப்படுத்துகிற வரைக்கும் அவங்கள தடுக்கக்கூடாது வனத்துக்கு வெளியே. அதுதான் சரியான தீர்வுன்னு நாங்கள் நினைக்கிறோம். 1000 பன்னி சுடுறதுக்குள்ளே 10,000 பன்னி பெருகிறது. அதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை போயிட்டுருக்குது. ஏன்னா அது 10 குட்டியிலேருந்து 30 குட்டி போடுது வருஷத்துக்கு. ஆகவே வந்து காட்டுப்பன்னி பிரச்சனை வந்து அவங்க இது சரியான தீர்வாக எங்களுக்கு தெரியல. அதனால தான் நம்ம இந்த அறிவிப்பு வந்தோடனே ஒரு 2 மாதம் பொறுத்திருந்து பார்ப்போம்னு விவசாய சங்கத்து மூலிமா சொல்லியிருக்கிறோம். அதுக்குள்ளே எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கவில்லை என்றால் விவசாய சங்கமே விவசாயிகளோடு சேர்ந்து அது எப்படியாவது கொல்ல வேண்டுங்கிற முடிவில் தான் நாங்கள் இருக்கிறோம். காட்டு பண்டிகையில் ஊருக்குள்ளே வர்ற பண்டிகைகளை வந்து சுட்டுக்கொள்வதற்காக தமிழ்நாடு அரசு இப்போ அனுமதி கொடுத்துருக்கு. அதுக்கான வனத்துறையில் அதிகாரிகளுக்கு கூட்டிகிட்டு போய் அதற்கான பயிற்சிகள்லாம் கொடுத்துப்பட்டு அது சுட்டுக்கொள்வதற்கான துப்பாக்கிகள் மற்ற இதர பொருட்கள் வாங்குறதுக்கு முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் பன்னி ஊருக்குள்ளே வர்ற பன்னிகளை கொள்வது வந்து தீர்வாகாது. வனப்பகுதியிலேருந்து வெளியேற பன்னிகள் 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரப்போகுது. 3 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற பன்னிகளை சுட்டுக்கொள்வது அப்படிங்கிறது வந்து அது பெரிய ஒரு விவசாயத்துக்கோ மற்றவங்களுக்கோ எந்த ஒரு நன்மையும் பயக்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி பன்னிகள் வந்து இப்போ ஒரு வனப்பகுதியில் பார்த்திங்கன்னா 5000 பன்னிகளுக்கு மேலே இருக்குது. வெளியே வர்றது பார்த்திங்கன்னா ஒரு 50 பன்னி 100 பன்னி, அதுலேருந்து 1% 1% பன்னிகள் மட்டும்தான் வனவிலங்குகள் எல்லாமே வெளியே வருது. அது உணவுக்காக வரதில்லை, உணவு பழக்க வழக்கம் மனிதனோட உணவு பழக்கத்தில் அடிமையாகி வெளியே வர்றது. இந்த பன்னிகளை வந்து வெளியே வர்றதும் இந்த நம்ம குடியிருப்பு பகுதியில் போகிற கழிவுகளையும் முறையாக கையாண்டு அதை அகற்றும் பணியை செஞ்சாலே நம்ம இந்த பன்னிகளை கொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. பன்னிகள் பொதுவாக பார்த்திங்கன்னா வனப்பகுதியில் வந்து உழவு செய்கிறது யாருன்னா இந்த பன்னிகள் தான். இதை அழிக்கிறதுல எந்த வகையிலையும் சரியான விஷயம் இல்லை. பன்னி மட்டும் இல்லை, பன்னிகளுக்கு பின்னாடி மான் வருது, காட்டெருமை வருது, யானை வருது, புலி வரைக்கும் வருது. எல்லாமே உணவு தேடி தான் வருதுன்னு சொல்கிறோம். அப்போ இதுகள் எல்லாத்தையும் நம்ம எப்போ அழிக்க போகிறோம்? இதே நிலைமை தானே எல்லாத்துக்கும். அது வந்து ஒரு தீர்வு ஆகாது. தீர்வு வேணும்னா வனப்பகுதியிலேருந்து வெளியே வராமல் தடுக்கிறதுக்கு அரசு முயற்சி எடுக்கணும், அதற்கான தீர்வுகளை கொண்டு வரணும். இது விவசாயிகளுக்கு நன்மை பயக்குமா? அந்த பன்னிகளை கொள்றதுனால விவசாயிகளுக்கு நன்மை? ஆனால் இதில் எந்த வகையிலும் விவசாயிகளுக்கு நன்மை பயக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. 3 கிலோமீட்டர் வனப்பகுதியிலேருந்து வெளியே வருதுன்னா அந்த 3 கிலோமீட்டரில் பன்னிகள் செய்கிற வனப்பகுதி ஒட்டி இருக்கிற பகுதியில் இருக்கிற விவசாய நிலங்கள் அழிக்கப்படுறதுக்கு என்ன தீர்வு சொல்ல போகிறாங்க? இது எந்த தீர்வும் விவசாயிகளுக்கு கிடைக்க போதில்லை. 3 கிலோமீட்டர் தாண்டி எங்கே பன்னி வரப்போகுது? அப்படி வர்ற பன்னிகள் அப்படியே தங்கியிருந்தால் வேணால் அதை பிடிச்சி கொண்டு இடங்கள் மாற்றி விடுங்க, வேறு லொக்கேஷனில் கொண்டு விடுங்க. வனவிலங்குகள் எல்லாமே இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறது. நீங்கள் எங்கே கொண்டு விட்டீங்கனாலும் அது தனக்கு தேவையான உணவும் தனக்கு வேண்டிய இடத்தை அமைச்சுக்குங்கிறது தான் பொதுவான கருத்து. இங்கே ஒரு தவறான அணுகுமுறை உண்டாக்குறீங்க. வெளியே வருது, சுட்டு கொண்டுட்டால் அது வராது. எப்படி வராமல் போகும்? எவ்வளோ பன்னிகள் நீங்கள் சுடுவீங்க? காலங்காலமாக பன்னிகளை சுடுறது மட்டும்தான் வேலையாக இருக்குமா? சரி, பன்னிகள் சுட்டு முடிச்சதுக்கப்புறம் மானை சுடுவீங்களா? மான் ஒரு நாளைக்கு 1,00,000 மான் வெளியே வருது, அதே சுட போகிறீங்களா? யானை வருது, அதே சுட போகிறீங்களா? எதுவுமே தீர்வு இல்லை. வனப்பகுதி விட்டு வெளியே வர்ற வனவிலங்குகளை தடுக்கிறதுக்கு அரசு முனைப்பு காட்டணும். அதற்கான திட்டங்களையும் தீர்வையும் உருவாக்காத வரைக்கும் இதுக்கு தீர்வு கண்டிப்பாக கிடைக்க போகிறதில்ல. இது வந்து ஒரு முடிவில்லை. வனப்பகுதியை ஆழப்படுத்துங்க, எல்லா பக்கம் அகழிகள் பெருசு பண்ணுங்க,
குடியிருப்பு பகுதியில் இருக்கிற பன்னிகளை வந்து பிடிச்சி வெவ்வேறு பக்கங்கள் கொண்டு போய் விடுங்க. அது அடர்ந்த வனப்பகுதியில் கொண்டு போய் விடுங்க. அந்த அடர் வனப்பகுதியில் அதுக்கு தேவையான உணவுகள் அது தேடி எடுத்துக்கும். இப்போ வனத்துறையினர் வந்து துப்பாக்கி சுடும் பயிற்சி கொடுத்து பன்னிகளை கொல்றதுக்கான எல்லா உத்தரவுகளும் போட்டிருக்காங்க. இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரான அனிமல் எப்படின்னா பன்னி தான். அடுத்தது காட்டெருமை சொல்லலாம். பன்னி வந்து நீங்கள் அடிக்கணுன்னா அது வந்து அவ்வளோ வேகமாக வரும், அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கும். அது வந்து எந்தளவுக்கு சாத்தியம், இது நாளைக்கு எந்தளவுக்கு இந்த பணியை செய்ய போகிறவங்களுக்கு உயிர் பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம இனி இது நடக்க போகிற விஷயங்களை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அது அவ்வளோ ஆக்ரோஷமாக வரும். அந்த பன்னி வந்து அடிச்சதுன்னா அடி காலெல்லாம் உடச்சிரும். அவ்வளோ எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க இந்த பன்னி இப்போ தாக்குனதில். விவசாயிகள், பொதுமக்கள் நிறைய இறந்துருக்காங்க. அதே போல் வனத்துறை வந்து இதை கையாளுறதும் இதை பாதுகாப்பாக கையாளுறதுக்கு அரசு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கன்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இந்த பன்னிகள் சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா நிறையா அதுக்கான உத்தரவுகள் கொடுத்துருக்காங்க. பன்னி ஆணா பெண்ணா, கருவுற்றிருக்கா, இல்லை முதிர்ந்த பன்னியா, வயது, இதெல்லாம் பார்த்து தான் ஒரு பன்னியை சுடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற அளவுக்கு அந்த பன்னியை பிடிச்சி தான் அதெல்லாம் செக் பண்ண முடியும். அப்படி அந்த நடைமுறை சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை எப்படி இவங்க சாத்தியப்படுத்த போகிறாங்கிறது வரும் காலங்களில் தான் சொல்ல முடியும். நீங்கள் சுட்டு கொண்டதுனால அந்த பன்னி மாறி போயிடும்னு நினச்சிங்கன்னா அது நம்மளோட முட்டாள்தனமான ஒரு விஷயம். நீங்கள் வேணால் ஒரு பக்கம் வர்ற பன்னியை சுடுங்க. மொத்தமாக குட்டியிலேருந்து எல்லாத்தையும் சுட்டிங்கன்னா மட்டும்தான் நிறுத்த முடியும். நீங்கள் அந்த குட்டியை பார்த்து வயது வித்தியாசங்கள் பார்த்து விட்டு போனீங்கன்னா அந்த பன்னி மறுபடியும் அங்கே தான் வரும். ஏன்னா அது உணவு பழக்க வழக்க முறையில் அடிமையான ஒரு மிருகம். அது என்ன பண்ணிங்கனாலும் அது அங்கே தான் வரும். ஒரு மிருகங்களை அழித்து இன்னொரு இடத்த வந்து நம்ம உருவாக்கவே முடியாது. ஒரு அழிவின் இன்னொருத்தருக்கு வாழ்வே கிடையாது. அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கையோ அதை நீங்கள் எடுக்கணும்.